ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். சிக்கனமும் சேமிப்பும் செல்வம் பெருக உதவும். நம்ம எவ்வளவு சிக்கனமாக இருந்து சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளவு நம்மளோட லைஃப் ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அஹேடாக போகும். ஸோ அதனால் ரொம்ப சிக்கனமாகவும் இருக்கணும், தேவையானதை செலவு பண்ணணும். அதுக்காக தேவை உள்ளதை செலவு பண்ணாமல் இருக்கக்கூடாது. தேவையானதை மட்டும் செலவு பண்ணிவிட்டு எவ்வளோ மிச்சம் பிடிக்கிறோமோ அவ்வளோ நம்ம சேமிக்கலாம். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ கோல்ட் காயின்ஸ் வாங்கியிருக்கேன், இந்த கோல்ட் காயின்ஸோட ரேட் நான் வாங்குறப்பெல்லாம் எவ்வளோ இருந்தது, இன்றைக்கி கோல்டு ரேட் படி இதோட வேல்யூ என்ன, இது ப்ராஃபிட்டா லாஸா, இல்லை நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், தங்க காயின் வாங்கி வைக்கிறது நல்லதா கெட்டதா, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நமக்கு அப்படின்ட்டு அதோட டீட்டெயில் கால்குலேஷனோடு தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன மாதிரி இது கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வியூஸ் பண்ணுறீங்க என்னோடய வீடியோஸை, பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண 100 சப்ஸ்கிரைபர், அதில் ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் என்னோடது, மீதி 99 அக்கௌண்ட்ஸ் ஆர்கானிக், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இப்படி யாருக்குமே ஷேர் பண்ணாமல் வந்தது தான். ஸோ அந்த 99 பேருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நான் எவ்வளோ கோல்ட் காயின்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணது தான். இது வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஆர்னமெண்ட்ஸ், அதாவது நகையாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். நகைன்னா ஒரு வருஷத்துக்கு 10 பவுன் அப்படிங்கிறது தான் என்னோடய டார்கெட்டாக வச்சு நான் எடுத்துகிட்டு இருந்தேன். இனிஷியல் டேஸ் எனக்கு மேரேஜ் ஆகி 13 இயர்ஸ் ஆகுது. இந்த 13 இயர்ஸில் ஃபஸ்ட்டு அந்த ஒரு 2-3 இயர்ஸில் பார்த்திங்கன்னா எப்போவாவது நமக்கு வரும்ல அக்கேஷனல், நம்ம வெட்டிங் டே, பர்த்டே, ஸோ இந்த மாதிரி சின்னதாக வாங்கிட்டு இருந்தேன். எப்போ என்னோடய பொண்ணு பிறந்து என் கைக்கு வந்தாங்களோ, ஸோ அப்போ இருந்து தான் சரி ஓகே கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது தோணுச்சு. இந்த மாதிரி நான் கோல்டு ஒரு வருஷத்துக்கு 10 பவுன் ஸ்பெண்ட் பண்ணி நான் வாங்கினதால் மட்டும்தான் கோயம்புத்தூரில் என்னால் ஒரு லேண்ட் வாங்க முடிஞ்சது. மெயின்லேயே சொல்கிறேன் நான். ஸோ அப்போ கோல்டு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு யாருமே பொருள் உதவி பண்ணாட்டாலும் நம்ம வாங்குகிற தங்கம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்களும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது உங்களோட இன்கமில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் எவ்வளோ காயின்ஸ் வாங்கியிருக்கேன், இது எவ்வளோ கிராம், ஒன்று நான் வாங்குறப்போ எவ்வளோ ரேட் இருந்தது, இன்றைக்கி ரேட்டுக்கு அது எவ்வளோ வேல்யூ, அது ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகுறத உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ தங்கம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் கால்குலேஷனில் காமிச்சிடுறேன். நான் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும், அதாவது இன்றைக்கி டேட்டு வரைக்கும் 28 கிராம் 3.5 பவுன் காயின்ஸாக நான் சேர்த்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரே நாளில் வாங்கலை. ஸோ அதை எப்படி சேர்த்தேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், நான் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கத்தாருங்கிற கண்ட்ரியிலேருந்து நான் போடுறேன். பட் என்னோடய வியூவர்ஸ், அதாவது இது வரைக்கும் போட்ட அந்த 3-4 வீடியோஸ்க்கும் வியூ பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து தான் 90% வியூ எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இவங்க கத்தார்லேருந்து போடுறாங்க, ஸோ நமக்கு இந்தியாவில் இருக்கோம், இது எப்படி அப்படின்லாம் பெருசாக கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கத்தாருக்கும் இந்தியாவுக்கும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இங்கே நம்ம ஊரில் செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாம் போடுவாங்க. இங்கே மேக்கிங் சார்ஜ், அதாவது செய்கூலி மட்டும்தான் போடுவாங்க, ஜிஎஸ்டி கிடையாது, சேதாரம் கிடையாது. பட் மேக்கிங் சார்ஜே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையஸ்ட்டாக தான் இருக்கும் இங்கே. பட் நம்ம ஊரை விட இங்கே ப்ராஃபிட் தான். தங்கத்தோட குவாலிட்டி இங்கே ரொம்ப பியூரிட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் இங்கேருந்து தங்கம் வாங்கிட்டு போகிறது நாங்கள் எல்லாம். ஸோ அவ்வளோதானே தவிர மற்றபடி ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் வராது. ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. என்னோடய சேவிங் மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கோட கோல்டு ரேட் நான் சொல்லிடுறேன். 263.50 ரியால் இருக்குது. ஒரு ரியாலோட இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 22.9 இருக்கும். ஸோ இதுதான் இதோட வேல்யூஸு. நான் இப்போ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன், என்ன டேட்டில் பண்ணேங்கிறத கடகடன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காயின் நான் 12/11 நவம்பர் மந்த்து 2023 வாங்கினேன். அது முன்னாடி வரைக்கும் நகைச்சீட்டு ஜூலை மாதத்தோடு எனக்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் சில பல கமிட்மெண்ட்ஸ், நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேறு இடத்துல போகிறப்போ நகைச்சீட்டை ப்ராப்பராக என்னால் கட்ட முடியல. ப்ளஸ் குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸுமே இங்கே ரொம்ப அதிகம்தான். ஒரு நல்ல ரெப்யூட்டடான ஸ்கூலில் போடுறப்போ இன்னுமே ஹையாக வரும்.
ஸோ அதனால் அதுக்குமே ரொம்ப போயிட்டே இருந்ததுனால என்னால் ப்ராப்பராக வந்து நகை சீட்டு கட்ட முடியல. ஒரு 4 மாதம் அப்படியே விட்டுட்டேன். சடனாக வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே ஒரு காசு கையில் சேர்ந்த உடனே நான் போய் வாங்கினேன். ஸோ அப்படி தான் நவம்பர் 23 வாங்கினேன். 224 ரியால் வந்து இருந்துச்சு அன்னைக்கு ரேட்டு. நான் வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1.5 பவுன் வாங்கினேன். இங்கே வந்து நீங்கள் 1 பவுன் அதாவது 8 கிராம் காயினாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அப்படியே நீங்கள் கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். பட் 1 கிராமுக்கு கீழே அதாவது நான் வந்து 1/2 பவுன் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா 4 கிராம். ஸோ அந்த 4 கிராம் 1 பவுனுக்கு கீழே நாம் வந்து வாங்குறப்போ என்னாங்கன்னா ப்ளஸ் 10 ரியால் அன்றைக்கி கோல்டு ரேட் என்னவோ அது கூட ஒரு 10 ரியால் அடிஷ்னலாக கொடுக்கணும். ஸோ இதுதான் இங்கே வந்து ப்ரொசீஜர். ஸோ வந்து நான் 1.5 பவுன் வந்து வாங்கியிருக்கேன். 8 கிராம் ப்ளஸ் ஒரு 4 கிராம் வாங்கியிருக்கேன். 8 கிராமுக்கு அன்னைக்கு கோல்டு ரேட் படி பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரைஸு 1792 ரியால் வந்தது. இந்த 4 கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 896 ப்ளஸ் ஒரு 10 ரியால் சேர்த்து 906 ரியால்ஸ் வந்து வந்தது. இதோட டோட்டல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி 2698 ரியால் வந்து வந்திருக்கு. இன்றைக்கி கோல்டு ரேட் படி பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ வந்து மொத்தமாக சொல்லிடுறேன், ஒன்றுக்கு தனியாக போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3162 ரியால் 3162 ரியால் வந்து வந்திருக்கு. ஸோ இது எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக லாஸானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னா 464 ரியால் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து நவம்பர் மந்தில் இன்வெஸ்ட் பண்ணது 2023ல் நான் ஸ்பெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 2698. இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3162 ரியால். ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதுதான் நான் ஃபஸ்ட்டாக வாங்கின கோல்டு காயின். அதுக்கடுத்து எப்போ பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மந்த் 24 அதாவது ஏப்ரல் மாதம் 24வது வருஷத்தில் வந்து நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதம் இந்த 4 மாதமும் வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை. மெதுவாக நகைச்சீட்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சி அப்படியே போயிடுச்சு. சடனாக ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 270 ரியால் வந்து ஏறிடுச்சு. ஸோ இவ்வளோ ரேட் ஆன உடனே எனக்கு சரி ஓகே இன்னும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. பட் நகைச்சீட்டு போடவும் எனக்கு வந்து பயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட் அதிகமானதால் என்னால் மந்த்லி ப்ராப்பராக அந்த அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி வைக்க முடியுமான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சரி ஓகே நம்ம மிச்சம் பிடிக்கிற காசுலேருந்து நம்ம கையில் சேர்றப்பெல்லாம் காயின்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படி தான் அன்னைக்கு போயிட்டு இந்த காயின்ஸ் வாங்கினேன். ஸோ நான் வாங்கினது ஏப்ரல் மந்த்து 24வது மாதம் கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 270.50 இருந்துச்சு. அதோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 கிராம் வந்து நான் காயின் வாங்கியிருந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து 2164 வந்தது. 2164 இன்னைக்கு ரேட்டு படி பார்த்தீங்கன்னா 2108 ரியால். ஸோ இன்னைக்கு ரேட்டு படி ஆப்வியஸ்லி அது குறைஞ்சிடுச்சு. லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 56 ரியால் வந்து லாஸ் ஆயிருக்கு. ஸோ நான் கொடுத்த விலையை விட இன்னைக்கு வந்து தங்கம் குறைஞ்சிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஸாக இருக்குன்னு தானே தங்கம் வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு ஃபுல் வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் இதில் கிடைக்கும். அடுத்ததான் வந்து நான் எப்போ வாங்கியிருந்தேன் காயின் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் இந்த வருஷம் மே மந்த் வந்து வாங்கியிருந்தேன். அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா 263 ரியால் வந்து இருந்துச்சு. 263 ரியால் இன்றைக்கி வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா 263.5. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரேட்டுக்கு நான் 4 கிராம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அன்றைக்கி ரேட் படி பார்த்திங்க அப்படின்னா 1062 பே பண்ணியிருந்தேன். அதாவது கோல்டு ரேட் படி வந்து பார்த்திங்கன்னா 1052. 4 கிராம் வாங்கினதால ப்ளஸ் அடிஷ்னல் சார்ஜ் 10 ரியால் பே பண்ணி 1062. ஸோ இன்றைக்கி ரேட்டு படி வந்து பார்த்திங்கன்னா 1054 ரியாலு. ஸோ இதுவுமே 8 ரியால் வந்து லாஸில் தான் ஆயிருக்கு. அடுத்ததான் வந்து நான் 6th மந்த் இந்த மாதம் 7ஆம் தேதி வந்து காயின் வாங்கியிருந்தேன். அப்போ நான் வாங்குறப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 265. ஸோ அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா 4 கிராம் தான் வாங்கியிருந்தேன். ரேட்டு வந்து 1070 ரியால் வந்து வந்திருந்தது. இன்றைக்கி ரேட்டு படி 1054. இப்போயும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 ரியால் வந்து லாஸில் தான் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நான் இது வரைக்கும் வாங்கினது. இப்போ ஃபுல் கால்குலேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். லாபத்தில் முடிஞ்சிருக்கா நஷ்டத்தில் முடிஞ்சிருக்கான்னு. இப்போது நான் வாங்கின 28 கிராமுக்கும் இன்றைக்கி ரேட் படி எவ்வளோ விலை வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி ரேட் படி பார்த்திங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் சேர்த்து வச்ச 28 கிராமுக்கு 7378 ரியால் வந்து வந்திருக்கு. இது வரைக்கும் நான் எவ்வளோ வந்து அந்த ஒரு காயின் வாங்குறப்போ பே பண்ணியிருப்பேன்ல எவ்வளோ வந்து கொடுத்துருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா 6994 ரியால் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 384 ரியால் வந்துட்டு ப்ராஃபிட் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள் ஒரு தடவை நமக்கு தங்க விலை ஏறுறப்பையும் இறங்குறப்பையும் நமக்கு வந்து அது கூடுற மாதிரி குறையிற மாதிரி அப்படிலாம் தோணும்.
ஸோ ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா போன நவம்பர்லேருந்து இந்த மே மந்த் இப்போ ஒரு 6 மாதம் ஒரு 7-8 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ப்ராஃபிட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதே லாங் டேர்மில் நாம் வந்து இந்த இன்வெஸ்ட் பண்ணுறப்போ என்ன ஆகுனா நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தங்க காயினை நீங்கள் தங்க நகையாகவும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை சில பேங்க்கில் வந்து இதை வந்து அடகுக்கும் எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் பேங்க்லேயும் வைக்கலாம், எல்லா பேங்க்லேயும் எடுக்க மாட்டாங்க, பட் சில பேங்க்கில் வந்து கண்டிப்பாக இதையும் வந்து நம்ம ஃப்ளெச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் என்றைக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி இந்த காயினை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட அப்போ இருக்கிற மேக்கிங் சார்ஜ் அந்த எக்ஸட்ராலாம் பே பண்ணுவோம்ல, ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ தங்க நகை வாங்குறது எப்பயுமே வேஸ்ட் ஆகாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட எவ்வளோ காயின்ஸு எவ்வளோ காசு வந்து சேர்த்து வைக்க முடியுமோ ஸோ அவ்வளோ சேர்த்து சின்னதாக மில்லிகிராம்ஸில் கூட நீங்கள் வந்து வாங்கலாம். பட் ஒரு இது என்னென்னா நம்ம ஊரை பொறுத்தளவுக்கும் நமக்கு ஜிஎஸ்டி எல்லாமே வரும். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உண்டியலில் சேர்த்து வச்சுட்டு அதை மொத்தமாக போயிட்டு அட்லீஸ்ட் வந்து 1 கிராம் இந்த மாதிரியாவது வாங்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏதாவது பண்டிகைகள்லாம் வரப்போ நம்ம ஊர்லலாம் நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்தியாவில் கோல்டு வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது கோல்டு வாங்குறத பற்றியே தெரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் எல்லாமே அம்மாவே பார்த்துப்பாங்க. ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான். ஸோ அதனால் அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்தியாவில் வந்து கண்டிப்பாக ஆஃபர்ஸ் நிறையா கொடுப்பாங்க ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரப்போ. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் கோல்டு வாங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மில்லிகிராம் வந்துச்சு நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இது வந்து நான் கிராசரிஸ் வந்து எப்போயுமே ஒரு ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். எங்கே பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து. ஸோ அந்த மாதிரி நான் கிராண்ட் மாலில் தான் எப்போயுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் ஏறிட்டே வரும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு மணியாக ஏறும் அந்த கார்டில். ஸோ தட் எனக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக நான் வாங்குகிற கிராசரிக்கு அடுத்த மாதத்தில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 250 ரியாலாவது எனக்கு சேர்ந்துடும். ஸோ அதனால் அப்படி தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்படி எப்போயோ வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இது எப்படியும் ஒரு 2 இயர்ஸ் மேலே தான் இருக்கும், 3 இயர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ ஸ்க்ராட்ச் அண்ட் வின்னில் இது கிடச்சிச்சு. இது வரைக்கும் இதையும் நான் போடாமல் தான் வச்சுருக்கேன். நான் மில்லிகிராம் வந்து நான் அப்போவே தங்க எடுக்கிறப்போ போட்டிருந்தேன், எனக்கு பெரிய ப்ராஃபிட் இருந்திருக்காது. இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1/2 பவுனுக்கு வருது, 1/2 கிராமுக்கு வந்து வருது. ஸோ இதுவுமே எனக்கு பெனிஃபிட் தான். தங்கத்தை எப்போயுமே நம்ம வச்சிருந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ எப்போயுமே நம்மளுக்கு பெனிஃபிட் தான். நீங்களும் சிறுக சிறுக சேர்த்து நிறைய தங்கம் வாங்கணும்னு நான் வந்து உங்களை விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வீடியோவெல்லாம் பார்த்து கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நான் இன்னும் எனக்கு தெரிஞ்ச நிறைய டிப்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். கூடிய சீக்கிரம் இந்தியா வருவேன். அப்படி வர்றப்போ என்னோடய அம்மா எப்படிலாம் சேர்த்து வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.